எங்கள் தலைவா தலைமை ஏற்கவா கோவையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்தநாளை முன்னிட்டு எங்கள் தலைவா தலைமை ஏற்கவா என்ற அதிரடி வசனங்களுடன் கோவையில் பிரதான சாலைகள் மற்றும் தெருக்களில் ஒட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்தநாள் வரும் 4ஆம் தேதி வருகிறது. மக்களவைத் தேர்தல் மற்றும் பல்வேறு அரசியல் நகர்வுகளுக்கு பிறகு அண்ணாமலையின் வரும் பிறந்த நாளை கோவையில் உள்ள அவரது ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்களும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட தயாராகி வருகின்றனர். இது ஒரு பகுதியாக பாஜகவின் முன்னாள் கோவை மாநகர தலைவரான உத்தம பாலாஜி ராமசாமி தனது உத்தம் ஃபவுண்டேஷன் அமைப்பில் சார்பில் கோவை மாநகர் முழுவதும் அண்ணாமலையை வாழ்த்தி பிரம்மாண்ட போஸ்டர்களை ஒட்டியுள்ளார். சிங்காநல்லூர், அவனாசி சாலை உள்ளிட்ட மாநகரில் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக அவனாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் உள்ள தூண்களில் ஒட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட போஸ்டர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்த போஸ்டரில் எங்கள் தலைவா தலைமை ஏற்கவா என்று கம்பீர வசனங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. தமிழக அரசியலில் அண்ணாமலை மீண்டும் முழுவீச்சில் தனது தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்த வேண்டும் என தொண்டர்களின் நீண்ட நாள் ஆதங்கத்தையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த வாசகங்கள் அமைந்துள்ளதாக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை மக்களவை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டது முதலே கோவை மாவட்ட தொண்டர்களுக்கும் அவர்களுக்குமான பிணைப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி அவரது பிறந்த நாளை ஒட்டி கோவையில் ஒட்டப்பட்டுள்ள தலைமை ஏற்கவா என்ற போஸ்டர்கள் சமூக வலைதளங்களிலும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களால் ட்ரெண்டாக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல் நோக்கர்கள் சிலர் பேசும்போது, சட்டப்பேரவைத் தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாவேகா தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள் பலரது வாக்குகளும் தேர்தலில் தாவேகா வெற்றி பெற கை கொடுத்தது. தமிழக தேர்தலில் பாஜக நிலைமை கவலைக்கிடமானது. அண்ணாமலைக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டில் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பதாக பலரும் வெளிப்படையாகவே விமர்சிக்க தொடங்கியுள்ள நிலையில் தற்போது இளைஞர்களை கருத்தியல் ரீதியாக ஈர்க்க அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தலைமைக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது, தமிழக பாஜகவுக்கு தேவைப்படுகிறது என தெரிவித்துள்ளனர்.